இந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஒன்று பண்ணு, இந்த ஏரியா இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நல்லா கிளியர் பண்ணு. புது வெல்வர் சில்கோட அசைன்மெண்ட் வருதுல்ல, அது எல்லாத்தையும் இங்கே வச்சு தான் செக் பண்ணணும். நீ வா, க்ளீன் பண்ணு. வாங்க இந்த பக்கம், இப்படி வாங்க. இதையும் க்ளீன் பண்ணுங்க. அந்த இடத்த பாருங்கள். நீங்கள் அங்கே போங்க. சார், இது மெயினிக்குயின் இல்லை சார். ஆமா ஆமா, நான் இப்பதான் வீடை ஷிஃப்ட் பண்ணேன். இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி, நாட் அன் இஷ்யூ. தேங்க்யூ. சீமா. சொல்லுங்க. என்னோட டிஃபன் ரெடியா? எல்லாம் ரெடி. தேங்க்யூ. உனக்கு ரொம்ப திமிரு அதிகமாயிடுச்சுல. உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன் நான். என்ன பிரச்சனை? ஏய், தேவையில்லாம பேசாத. கத்திக்கிட்டு இருப்பான். ஒரு வழி பண்றேன் பாரு. ஆளை பார்த்தாலே பத்திக்கிட்டு வரும். ஏய், வாய் மூடு. எப்ப பாரு கோவத்துல கத்திக்கிட்டே இருப்பான். ஏன் தெரியல மேடம். சரி, இது தண்ணி பாட்டில் கவனமா எடுத்துட்டு போங்க. ராஜ்மாவை சாப்பிடுங்க. நாளா அந்த ஆள் வீட்டுக்கு வேலைக்கே போக மாட்டேன். ஏய், நான் தான் சொன்னல, பேசாத. வாய மூடு, பேசாத. ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேனா? பாவம் வினிதா, அவன் தலை மேல இடி வந்து வேட்டும், நாசமா போட்டும். அடிக்கிறான்ல. பேசாம அடங்கி இருக்கலன்னா வாயெல்லாம் உடைச்சிருவேன். படு. நான் சொல்லிட்டு இருக்க, கூட பேசுற, அடிச்சு வாய உடைக்க போறேன் பாரு. என்ன திமிராடி உனக்கு? என்ன வேணும் உங்களுக்கு? ஏய், உள்ள போடி. தள்ளு. ஏய், எங்க போற? உள்ள. ஏய், நான் ஒரு சிஐடி ஆஃபீஸர். உங்களுக்கு எந்த வகையில ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீங்க என்கிட்ட தாராளமா சொல்லலாம். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை இல்ல, எந்த கஷ்டமும் இல்ல. யாராவது உங்களை டார்ச்சர் பண்றாங்களா என்ன? அப்ப உங்க முதுகுல அடிப்பட்ட அடையாளம் எப்படி வந்துச்சு? அதுவா, நான் அது கிச்சன்ல ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். சும்மா கொஞ்சம் கீரல் விழுந்துருச்சு. அப்படியா? கிச்சன்ல விழுந்ததுனால எப்படி அடிபட்டிருக்கு? நான் மேடம், அவ தான் சொல்றால எப்படி அடிபட்டுச்சுன்னு. தேவையில்லாம இங்க நின்று நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதான் கேட்டு முடிச்சிட்டீங்கல்ல, கிளம்புங்க, போங்க. ஹலோ மேடம். மேடம், தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல மூக்கெல்லாம் நுழைக்க கூடாது, புரியுதா? சொன்னது புரிஞ்சுதா? இடத்த காலி பண்ணுங்க. ஏய், முன்ன ஹலோ. ஓகே, சார், உடம்புல வேற எங்கேயும் அடிப்பட்ட அடையாளமே இல்ல. தலைய மட்டும் துண்டா வெட்டியிருக்காங்க. கொடூரமா கழுத்து அறுத்திருக்காங்க. ஆனா சார், தலையை வெட்டிட்டு ஏன் இப்படி விட்டுட்டு போயிருக்காங்க? யார் இந்த பொண்ணு? யாருக்காச்சும் இவளை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? இல்ல சார், எங்க யாருக்கும் தெரியாது. நாங்களும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கோம் சார். இந்த பாடி எப்படி இங்க வந்துச்சுனே தெரியல சார். லாக் எல்லாமே கரெக்டாக தான் சார் இருக்கு. யாரோ லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு பாடியை இங்கே டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க சார். சாவி யார்கிட்ட இருக்கு?
சார் அது வந்து என்கிட்ட அப்புறம் இந்த சங்கர் இவரும் எங்கள் டீம் மெம்பர் தான். இவர்கிட்டயும் ஒரு சாவி இருக்கும். சாவி உங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்போ ஒருவேளை இந்த கொலைய உங்கள யாராச்சும் ஒருத்தர் பண்ணிருக்கலாமே. சரி சார், என்ன சார் சொல்றீங்க? நான் எதுக்கு சார் கொலை பண்ணணும்? சாவி என்கிட்ட மட்டும் இல்ல, இவன் கிட்ட கூட தான் இருக்கு. அப்புறம் நான் என்ன தப்பு பண்ணேன்? சார் சார் நான் எதுக்கு சார் கொலை பண்ணணும்? எனக்கு இந்த பொண்ணு யாருன்னே கூட தெரியாது சார். சாவி எங்ககிட்ட தான் இருக்கும். ஆமாம் சார், நானும் சாவியை யார்ட்டையும் தரல சார். இன்ஃபேக்ட் சாவி எப்பவுமே என்கிட்ட ஆஃபீஸில் தான் சார் இருக்கும். சார் இங்க உள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் சாவியை திருடி இப்படி பண்ணியிருக்கணும். அந்த பொண்ணு மேல போட்டிருக்கிற ட்ரெஸ் அது நான் டிசைன் பண்ணது சார். நீ டிசைன் பண்ண அந்த ட்ரெஸ் அந்த பொண்ணு போட்டிருக்கனா உனக்கு யாரும் தெரியாதா? எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. ஆனா இது லேட்டஸ்ட் போட்டோகிராஃப். இதை நாங்க வீருக்கு அனுப்பிச்சிருந்தோம் எங்க வெப்சைட்ல போட்டோஸ் அப்லோட் பண்றதுக்காக. அந்த வீர் யாரு? அவர் எங்க போட்டோகிராஃபர் சார். அப்படின்னா இங்க நடந்த இந்த கொலை உங்களை எவனோ ஒரு ஆள் பண்ணியிருக்கணும். வெளியாளுங்க யாராச்சும் இன்வால்வ் ஆயிருந்தா ஓப்பனா சொல்லுங்க, இல்லைன்னா மொத்தமா கொத்த மாட்டிடுவீங்க. நான் சொல்லிட்டேன். என்னாச்சு? எதா சொல்லணும்னு நினைக்கிறியா? என்ன? சார் நான் ஹேமந்த் சாரை பார்த்தேன். ஆஃபீஸில் யார்கிட்டயே அவர் பேசிகிட்டு இருந்தார். அந்த ஆளை பார்க்கும்போது தப்பான ஆளாக தான் தெரிஞ்சது. நான் ஒரு வீடியோ கூட என் மொபைல் எடுத்து வச்சுருக்கேன் சார். வீடியோவா? ஆமாம் சார். எங்க காட்டு. அட யாராவது பார்த்து தொலைச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்பா. அது யாருக்காவது தெரிஞ்சால் தானே நீங்கள் நானும் மாட்டிக்குவோம். அடுத்த 10 நிமிஷத்தில் நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவேன். அவ்வளோதான். சரி, உனக்கு இப்போ என்னதான் வேணும்? ஒரு மாடலோட ஃபோட்டோ எடுக்கணும். அது யாரோடதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். சரி ஓகே, இவரு அந்த சேருக்கு கீழே போய் எடுத்துக்க போ. சாவி? சாவி எதுக்கு? கேள்வி கேட்காத, வேலையை மட்டும் செய். சரி ஓகே, இந்தா. யார் அந்த ஆளு? சார் அது எனக்கு அவன் யாருன்னே தெரியாது. தெரியாதவனுக்கான சாவியை தூக்கி கொடுத்த? சார் அது அவன் எனக்கு ஒரு பணம் தரேன்னு பேராசை காட்டினான். அதனால அவனுக்கு சாவியை கொடுத்துட்டேன் சார், அவ்வளோதான். அதை தவிர வேற எனக்கு எதுவும் தெரியாது சார். இவனை பியூரோ கூட்டிட்டு போ. அந்த ஆளோட ஸ்கெட்சை ரெடி பண்ணு, புரிஞ்சுதா? ஓகே சார். பூர்வி, இங்க எத்தனை மாடல்ஸ் இருக்கோ எல்லாத்தோட ரெக்கார்ட்ஸையும் எடுத்துட்டு வா. அந்த வீரை புடிங்க. அப்ப தெரியும் அந்த பொண்ணு யாருன்னு. எங்கடா ஓடி தப்பிக்க பாக்குற? பாஸோட பொண்டாட்டி எங்க சொல்றா? பாஸா? எந்த பாஸ்? யார் பொண்டாட்டி? எனக்கு யார் பொண்டாட்டி தெரியாது. அம்மா நீங்க யாரு? இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்டேன். என்ன பண்றீங்க? இந்த பாரு, நாங்க சிஐடிஸ். இந்த போட்டோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா ஒண்ணு விடாம எல்லா உண்மையும் சொல்லிடணும். சார் எனக்கு இவங்க சார் ட்ரெஸ் எனக்கு தெரியும் சார். மாடல் நேதாவுக்கு நான் தான் கொடுத்தேன் சார். அது அவ செத்துட்டாளா? ஆமா, செத்துட்டா. பாஸ் கிட்ட சொல்லி அவன ஒரு பொண்டாட்டி இறந்துட்டாங்க. ஏய் ஒரு நிமிஷம். யார் பாஸ்? வாயு சார். இவன் தான் ஒரு ஒய்ஃபை கொண்டிருப்பான். சரி இவன் போய் சொல்றேன் சார். நான் எதுக்குடா உங்களை கொல்லணும்? பேசிட்டு யாரு? டேய் நான் எதுக்குடா மத்தவங்களை கொல்லணும்? போய் சொல்றான் சார். அப்படியா? உனக்கு ஏன் அப்படி தோணுது? இவன் தான் கொண்டிருப்பானே. பாஸ் தான் சொன்னாரு அவர் பொண்டாட்டியோட இவனுக்கு அஃபையர் இருக்குன்னு. இப்போ 2 நாளாக அவங்கள காணோம் சார். அதான் இவனை ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்தோம். சார் எனக்கு எந்த அஃபையரும் கிடையாது. நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். இந்த வாயுவுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு. எதையாவது வளர்றான் சார். நேத்தா என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கா. அவளை அடித்து துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணியிருக்கான் சார். அவள் அவனை வெறுத்து ஒதுக்கிட்டா சார். இங்கே பாருங்க, நீதாவை வாயு தான் கொண்டு இருக்கணும். நான் ஏசிபி சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் வாயுவோட ஒய்ஃப்னு. எங்க தங்கியிருக்காங்க உன்னோட இந்த வாயு சார்? சொல்லுங்க, என்ன தெரிஞ்சது இந்த லேடியோட மர்டரை பத்தி? ஏன் பாஸ், நான் என்ன மெஜிஷியனா? இவன் மெஜிஷியன் இல்லையா?
உனக்கு ஏதாவது கிடைச்சிருக்குல்ல அதை சொல்லு. நிறைய டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன், ஆனா இது வரைக்கும் அந்த பொண்ணோட மரணத்துக்கான காரணம் என்னங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணமா இருந்தாலும் சரி, அவ கழுத்தை வெட்டி தலையை துண்டா இல்ல பாஸ், நீங்க நினைக்கிறது தான் சரின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. சார், இப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? மரணத்துக்கு காரணம் வேறயா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலி பாஸ், இந்த பொண்ணுக்கு முதல்ல உயிர் போயிருக்கு, அப்புறம்தான் தலையை வெட்டி எடுத்திருக்காங்க. என்ன? அதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பா. ஆனா நான் இவ்வளவு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொட்டிக்ல இருந்து நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொண்டு வந்தீங்கல்ல, எல்லா எம்ப்ளாயிஸோட ஐடிஸும் வந்ததுல்ல, அதுல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இந்த பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்டோட பக்காவா மேட்ச் ஆகுது. நீங்க சந்தேகப்பட்டது சரி, இந்த பொண்ணு நீதாவே தான். சரி, இந்த மரணம் எப்ப நடந்திருக்கு? ரைகர் மோட்டிவ்ஸ் அண்ட் ரிவர் மோட்டிவ்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு சேர்த்து 10 இருந்து 12 மணி நேரம் ஆகுது. 10 இருந்து 12 மணி நேரமா? தயா, இந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் அந்த வாயு தான். மனுஷவோட புருஷன் வாயு தான். அபிஜித், வாயு சார் எங்க? நாங்க யாருன்னு தெரியும். ஓஹோ, மாடலிங்கோட சேர்த்து கிரிக்கெட்டா? சார், இவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஃபோனில் நீங்கள் பேசும்போது என்கிட்ட சொன்னீங்கல்ல, என் பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டாங்கன்னு. இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, அது சொல்ல தான் வந்திருக்கேன். என்ன சொல்ல போகிறீங்க? கொலைகாரன் கிடச்சிட்டானா? இல்லை, கொலைகாரன் இன்னும் கிடைக்கல, ஆனால் கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவோம் நாங்கள். உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? அது வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. உங்க கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்க மேரிட் லைஃப் எப்படி போயிட்டு இருந்துச்சு? எல்லாமே ஓகே தான். அப்படியா? ஆனால் நாங்கள் வேற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டோம். என்ன? அதுவும் நீங்கள் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்களாமே? இல்லை சார், எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. அப்போ அந்த மாடலிங் ஸ்டுடியோக்காரங்க ஏன் அப்படி சொன்னாங்க? நீங்கள் எது கிடைச்சாலும் சண்டை போடுவீங்கன்னு. எனக்கு தெரியாது சார். அப்படி என்ன விஷயம் உங்க மனைவியை நீங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிங்க? நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களா? இல்லை சார், அப்படி இல்லை சார். என் பொண்டாட்டிக்கு எது தப்பு சரின்னு தெரியும். அதோடு அவள் எங்கே போனாலும் எதுக்கு போனாலும் அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஓ, அப்போ நீங்கள் எதுக்காக கார்டை அவங்க பின்னாடி அனுப்பி வச்சிங்க? கண்காணிக்கவா? பாருங்கள் சார், நான் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன். அவளோட அப்பா அம்மா என்ன நினச்சாங்கன்னா, பணக்கார வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு நினச்சாங்க. அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சாங்க. அப்புறம் அவங்க இந்த தேவையில்லாத வேலையை விட்டுறணும்னு நினச்சாங்க. அது என்ன தேவையில்லாத வேலை? அதான் இந்த மாடலிங், அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அதனால் அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவள் பின்னாடி கார்ட்ஸ் அனுப்பி வச்சேன். அவங்க கிரிக்கெட்டும் விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடிட்டு இருந்தா சார். ஆனால் அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவளுக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவள் கிரிக்கெட் விளையாடுறதை நிறுத்திட்டா. ஆஃபீஸர், நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா நீங்கள் என்னோடய வக்கீல்கிட்ட பேசிக்கோங்க. இது மர்டர் கேஸ் மிஸ்டர் வாயு. பல விதமாக கேள்விகள் வரதான் செய்யும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும். பதில் நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை உங்கள் வக்கீல் சொன்னாலும் சரி. சார், சார் இவன் தான் சார். சார், ஸ்கெட்ச் ரெடி ஆயிடுச்சு சார். இவனா? இவன் தான் அந்த ஆளா? ஆமாம் சார், இவன் தான் அந்த ஃபோட்டோக்காக எனக்கு பணம் கொடுத்தவன். சார், இவன் ஷிவ், எக்ஸ்காம். எக்ஸ்-காப் சிவா? ரிட்டையர்டா? இல்லை சார், டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவனை கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்தி விட்டாங்க. ஏன் சார், அந்த அளவுக்கு இந்த ஆள் அப்படி என்ன பண்ணா? இந்த ஆளை எதுக்கு சார் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி துரத்திட்டாங்க? சார், அது இவன் டபுள் கேம் விளையாடி இருக்கான். இவன் செய்யாத தப்பான வேலையே கிடையாதுன்னே சொல்லலாம். இப்போ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சார், இப்போலாம் இவன் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்திக்கிட்டு இருக்கான். வேலை கைவிட்டு போச்சு. இருந்தாலும் அந்த தப்பான வேலை செய்யறதா இருந்தாலும் விடவே இல்லை சார். அப்படின்னா நீ முதல்ல என்ன பண்ற, இந்த சிவா போய் பாரு. அப்ப தெரிஞ்சிடும்ல இவன் போட்டோ எடுக்க எதுக்காக அங்க போனான்னு. சார், சிவோட ஃபோனை நாட் ரீச்சபிள்னு வருது.
சார் பொருள் எல்லாமே செதறி கிடக்கிறத வச்சு பார்த்தா அநேகமா முக்கியமான விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டான் போல இருக்கு சார். பொதுவாக சொல்லுவாங்க ஃப்ரெட்டி, அவன் விட்டாலும் அவன் செஞ்ச பாவம் அவனை விடாதுன்னு. கொலைகாரன் எவ்வளோ சாதகமாக விளையாடினாலும் சரி, ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணாமல் போக மாட்டான். அபிஜித், இங்கே பாரு, இவன் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறான் போல இருக்கு நீத்துவ. எனக்கு என்ன தோணுதுன்னா இவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு தோணுது. அப்படி செய்யலைன்னா கூட அவனை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இருக்கு. சார் இதை பாருங்க, இது எல்லாம் கிரிக்கெட் கிரவுண்டில் எடுத்தது. இது எல்லாத்துலேயுமே நீத்தா இருக்காங்க. ஃபோட்டோவில் டேட்டும் டைமும் இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எடுத்திருக்கான். ஆனால் நேத்ரா இப்போ கூட கிரிக்கெட் விளையாடுற விஷயம் வாய்க்கு தெரியாதா என்ன? ஆனால் அவன் தான் நம்மக்கிட்ட சொன்னான்ல. அபிஜித், இதில் பல விஷயங்கள் இருக்கு, அது வாய்க்கே தெரியாது. இங்கே பாரு, ஃபோட்டோகிராஃபர் நீர் அப்புறம் வீத்தாக்கு நடுவில் ஒரு தனி காதல் கதையை நடந்துட்டு இருக்கு. ஏகே கிராமத்துக்கு போயிடலாம். அங்கே போனால் வீரை பற்றி கண்டிப்பாக ஏதாச்சும் தெரிய வரும். வாங்க, சீக்கிரம் 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 வேகமாக பண்ணுங்க. டைம்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கணும். சீக்கிரம் பண்ணுங்க. ப்ரெஷர் எனக்கு அதிகமாக இருக்கு. என்ன புரிஞ்சுதா? சொன்ன மாதிரி சீக்கிரம் வேலையை முடிக்கணும். இந்த பிச்சை அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும். சிட்டியே இதை பற்றி பாராட்டணும். ஷேவ் பெஸ்ட் பிக்சர் ரெடி பண்ணாருன்னு சொல்லணும். சீக்கிரம் இங்கே பாருப்பா, நாங்கள் சிஐடிஸ். சிஐடியா? இங்கே ஒரு பொண்ணு உங்ககிட்ட ட்ரைனிங்காக வருவாள்ல, அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க. நீதா ரைட்? அது எப்படி உனக்கு தெரியும்? எல்லா பொண்ணுங்களும் வந்திருக்காங்க, ஆனால் நீதாவை தவிர. அதான். உனக்கு அந்த விஷயம் தெரியாதா? எனக்கு நிறைய பேர்லாம் தெரியாது சார், ஆனால் நீதாவை கண்டிப்பாக தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? ஏதாவது முக்கியமான காரணம்? நிறைய காரணம் இருக்குது சார். முக்கியமாக பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பா. நீதா எப்போவுமே மற்றவங்கள பற்றி குற்றம் குறை சொன்னதே இல்லை. அவளோட மரணத்தை பற்றி கேள்விப்பட்டதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியுமா? நான் என்ன கேட்குறேன்னா, அவளோட மேரேஜ் லைஃப் பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? மேரேஜ் லைஃப் அதில் ஹாப்பியாக இருக்கான்னு எனக்கு தோணலை. அவள் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீதா எப்போவுமே ஒரு கொத்தடிமை போல தான் வாழ்ந்துட்டு இருந்தா போல இருக்கு. ஐ திங்க் ஷி வாஸ் நாட் ஹாப்பி. ப்ரெஷரில் வாழ்ந்திருக்காளா? ஏன் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீதா சுயமரியாதை உள்ள ஒரு பொண்ணு. ஈவன் தான் கிரிக்கெட் கிட்ட வாங்குறது கூட புருஷன்கிட்ட பணம் வாங்கவே இல்லை. அவள் மாடலிங் தான் பண்ணா, பணத்தை அதுலேருந்து சம்பாதிச்சா. ஐ திங்க் வெரி இம்ப்ரெசிவ். சரி, வேற யாருக்காச்சும் தெரியுமா நீட்டாவை பற்றி? அங்கே கஜேந்தர் சார் கிட்ட கேட்டு பாருங்க. கஜேந்தர் சார். எஸ், நாங்கள் சிஐடிஸ். நீட்டாவை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. அது நீதாவை பற்றி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ கேளுங்க. உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், ஆனால் நீட்டாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டாங்களா? எங்க, எப்போ? அதை கண்டுபிடிக்க தான் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நீதா பற்றி என்னெல்லாம் தெரியுமோ அதை ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். நீதா என்னோட பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட். என்ன கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவா, ஆனால் அவள் இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி சொன்னதே இல்லை. டென்ஷனில் இருக்கேன்னு சொன்னதே இல்லை. இங்கே மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு? அதாவது நீதாவுக்கு எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் இவங்களை பிடிக்காது. இந்த ஆளை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், இவன் எப்போவுமே இங்கே தான் வருவான். ஆனால் நீதா கூட அடிக்கடி இவன் கூட தான் போவா. இவன் நேற்று கூட வந்திருந்தான். அப்போ முதல்ல அவனை தான் மீட் பண்ணணும். சரி, இங்கே பாக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, எங்களுக்கு அவங்க கூட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சார், நீதா இங்கே ஜாயின் பண்ணதுலேருந்து எப்போவுமே தனியாக தான் இருப்பா. அவங்க கிட்ட பேசுறது கூட கிடையாதா? ஏதாவது பேசுவா, ஆனா அவகிட்ட அந்த அளவுக்கு ஆட்டிடியூட் இருந்துச்சு. அதுலயே பெஸ்ட் பிளேயர் அவதான்னு நினைச்சிட்டு இருப்பா. நாங்களாம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டா. நேத்து நீங்க எங்க இருந்தீங்க? நாங்களாம் பார்ட்டி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நாங்க அங்கதான் இருந்தோம். அப்போ நீதா எங்க இருந்தா? அவ அங்க வரல. அநேகமா அவ தன்னோட ஃபேவரட் கோச்சோட இருந்திருப்பா. ஃபேவரட்டா? ஏன் அப்படி? ஆக்சுவலி கஜேந்தர் சார் நீதாவை லைக் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் அவளுதான் இருக்கிறதுலே நல்ல பிளேயர்னு அவர் நினச்சிட்டு இருந்தாரு. அவளுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் கொடுப்பாரு. அப்புறம் இன்னும் சொல்ல போனால் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்லுவார். சார் சாருக்கு நீதா தான் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் தான் எடுப்பார். அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்த்து பொறாமப்படுவார் சார். சார் ஆக்சுவலி அவர் எல்லாத்துக்கும் ஹெல்ப்பாக இருப்பார் சார். ஒருவேளை அதனால தான் அவளுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருப்பாரு போல.
லாக்கரா? சார் இது லாக்கர் சாவி. இந்தாங்க சார். இதே மாதிரி இன்னொரு சாவி நரேன் சார் கிட்ட இருக்கு. அதாவது பசங்களுக்கு செப்பரேட் செட்டிங்காக நாங்கள் வச்சுருப்போம். இது சிவாச்சு. அபிஜித், இவன் தலையில் அடிபட்டிருக்க. இங்க பாரு, ஏதோ ஒரு பொருளால இவனை பல தடவை அடிச்சிருக்கணும். சார் இந்த ஆள் நேத்து இங்கதான் சுத்திட்டு இருந்தான். அப்ப நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். நேத்தா கூட அவனை பார்த்தா. அவன் அந்த வீர் கிட்ட கூட சொல்லியிருக்கா அவனை பத்தி. இவருக்கும் வீருக்கும் சண்டை வந்துருச்சு. நானும் பார்த்துருக்கேன் சார். சார் சொல்லு பூர்வி. இந்த உடைஞ்சு போன ஹெல்மெட் அப்புறம் ஆஸ்திரேலியாக்கான 2 டிக்கெட்ஸும் கிடைச்சிருக்கு. நீதா அப்புறம் வீர் பேர்ல. இந்த வீர் நீதா கூட ஆஸ்திரேலியா கூட தயாரா இருந்தானா? என்னது இதெல்லாம்? இந்த போட்டோகிராஃப் பார்க்கறல்ல, அப்புறம் ஏர் டிக்கெட்ஸ், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்ல போறியா உனக்கும் நீட்டாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு? சார் நான் தான் சொன்னேன்ல, நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சார். ஏய் வாய் மூடு. போய் மேல போய் சொல்லிக்கிட்டு இருக்க நீ. நீ நீதாவோட ஃப்ரெண்டா? உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா இந்த மாதிரி தான் போட்டோ எடுத்து வச்சுக்குவியா? சொல்லுடா, எதுக்கு நீ சிவா கொன்ன? வாயை திறந்து சொல்லு. அந்த சிவ கூட நீ சண்டை போட்டல, எதுக்கு? அந்த கோபத்தில் தான் நீ சிவா கொன்னுட்டியா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். இல்லை சார், எனக்கும் சிவுக்கும் சண்டை வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் நான் அவரை கொல்லவே இல்லை சார். சண்டை போட்டது நீ, ஆனா அவரை கொன்னது வேற யார்? ஆமாம் சார், அப்படி கூட இருக்கலாம். நீ கொலை பண்ணிட்டு மற்றவங்களை மாட்டி விட பார்க்குறியா? ஒழுங்கா பதில் சொல்லு, என்னாச்சு? சார் உண்மை என்னன்னா, நான் அவளை அந்த அளவுக்கு விரும்பினேன் சார். ஆனால் சார் சிவ நான் கொல்லவே இல்லை. நான் சும்மா ஒரு தடவை அவனை மிரட்டினேன். சார் ஒரு நிமிஷம், எனக்கு பிரேக் வேணும். இப்போ எதுக்கு பிரேக் கேட்குற? என்னாச்சு? என்ன ப்ராப்ளம் உனக்கு? எனக்கு அடி எதுவும் படல, ஹெல்மெட் உடைஞ்சிடுச்சு அதான். ஆர் யூ ஓகே? ஐ ஓகே வீர். அங்க பாரு, அங்க ஒருத்தன் நிக்கிறான்ல, அவனை வாயு தான் அனுப்பி வச்சிருக்கான் போல என்னை கண்காணிக்க. ரொம்ப நாளா என்னை இவன் ஃபாலோ பண்றான். அவனை நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, ஏய் உன்னதான். யார் நீ? இங்கே என்ன பண்ணுற? கேட்குறேன்ல, பதில் சொல்லு. என்ன அங்கே எட்டி பார்த்துட்ருக்க? போடா இங்கேருந்து, போடா. நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க மாவனை. இன்னொரு தடவை உன்னை இந்த இடத்துல பார்த்தேன், தொலைச்சி கட்டிடுவேன். போடா இங்கேருந்து. நான் நினச்சேன் சிவ வாயு தான் இங்கே அனுப்பி வச்சார்னு. அதனால தான் நாங்கள் வெளிநாட்டுக்கு போயிடலான்னு யோசித்தோம் சார். அதுக்கப்புறம் நீ சிவாவை பார்த்தியா? இல்லை சார், நான் அதுக்கப்புறம் சிவாவை பார்த்ததே இல்லை. அன்னைக்கு அங்கே பேசுனதோட அவ்வளோதான். நீதா அப்புறம் எங்கே போனா? சார் எனக்கும் சிவுக்கும் சண்டை வந்ததை நினச்சி அவள் ரொம்ப வருத்தத்தில் இருந்தா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சிவ வாயை திறந்து எல்லாத்தையும் சொல்லிடுவான், வாயை நீத்துவ மறுபடியும் டார்ச்சர் பண்ணுவான். அதனால அவன் நேராக வீட்டுக்கு போயிட்டா. நீதா வீட்டுக்கு போயிட்டாலும் ஒரு விஷயத்த நீ நல்ல தெளிவா புரிஞ்சுக்க. இந்த கேஸ் சால்வ் ஆகாத வரைக்கும் நீ இந்த சிட்டியை விட்டு எங்கேயும் போக கூடாது. சோழன்கே சொல்லு. சொல்லுங்க சார், என்ன தெரிஞ்சது? அபிஜித், இந்த பாடியை நான் ஃபுல்லாக நல்லா செக் பண்ணிட்டேன். இந்த உடம்புல எங்கேயுமே அடிபட்ட அடையாளமே இல்லை, காயமே இல்லை. எந்த விதமான விஷத்தோட ட்ரேசஸும் இந்த உடம்புல இல்லவே இல்லை. சலோங்கி சார், நீங்க இதை சொல்லதான் எங்களை அவசரமா கிளம்பி வர சொன்னீங்களா? இல்ல அது நாங்க என்ன நினைச்சோம்னா, நீங்க ஏதாவது புதுசா சொல்லுவீங்க. இன்னும் சில விஷயங்களையும் சொல்றேன், கொஞ்சம் மூச்சு விட்டுக்க. அதாவது நீங்க சொல்லுங்க சார். அபிஜித், இவனோட மரணமும் அதே நேரத்தில் தான் நடந்திருக்கு. நீதா கொலையான அதே நேரம். நீட்டா அப்புறம் சிவாவோட கொலைகாரன் ஒரே ஆளா இருக்கலாம். அப்போ மரணத்துக்கு காரணம்? மரணத்துக்கான காரணம் இவன் தலையில பட்ட அடி. வா காட்டுறேன். இவனோட தலையில ஏதோ இந்த இடத்துல ஏதோ ஒரு பொருளால பலமா அடிச்சிருக்காங்க. அதுல மண்டையோடு உடைஞ்சிருக்கு. சார் அப்படின்னா கொலைகார முதல்ல நீதாவை கொண்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீதாவை கொலை பண்ணும்போது இவன் பார்த்துருக்கான். அதனால இவனையும் கொண்டுட்டான். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு அபிஜித். அது என்னது? அட இரியா, கொஞ்சம் பொறுமையாயிரு. அபிஜித்,
நீதாவோட உடம்புல இருந்து நமக்கு சில வித்தியாசமான அடையாளங்கள் கிடைச்சிருக்கு. சலோங்கி சார், இந்த மாதிரி அடையாளம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. பார்த்திருக்க முடியாது. ஏன்னா இந்த அடையாளங்கள் உள்பக்கம் இருக்குப்பா, வெளியே இல்ல. புரியுதா? இங்க பாரு, இந்த பொண்ணோட உடம்புல மேல் பக்கத்துல மட்டும் இந்த அடையாளம் இருக்கு. ஷோல்டர்ல, இடுப்புல, இங்க முதுகுல. இங்க பாரு, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அபிஜித், இந்த அடையாளங்கள்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து நமக்கு வினிகரோட ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. வினிகரா? இதுனா சார் புது கதையா இருக்கு. அபிஜித், வினிகரால அடிபட்ட அடையாளத்தை மறைக்க முடியும். வினிகரா? அதாவது புளிப்பு காடியா? ஆமா, அதேதான். அது இது கூட யூஸ் ஆகும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்கெல்லாம் அடிபட்ட அடையாளங்கள் இருக்கோ அதே இடங்கள்ல இந்த அடையாளமும் பல தடவை ஏற்பட்டிருக்கு. பல தடவை. அப்படின்னா யாரோ இவனை தினமும் போட்டு அடிச்சிருக்காங்க சார். இது கண்டிப்பா அந்த வாயுவோட வேலை தான். ஆமா, மாடல்ன்றதுனால காயத்தை மறைக்கிறதுக்காக அவ வினிகரை யூஸ் பண்ணியிருக்கா போல. சார், ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாயு தான் கண்டிப்பா சிவுக்கு பணம் கொடுத்துருக்கான் நீதாவை கண்காணிக்க. எப்ப அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சோ நீதா அவனை விட்டுடுவான்னு அவன் நீதாவை கொலை பண்ணிட்டான். இந்த வாயு நம்ம கிட்ட சொல்லாம நிறைய விஷயத்த மறைச்சிருக்கான். அவனை பியூரோக்கு வர சொல்லு. சொல்லு வாயு, நீ உன்னோட ஒய்ஃபை அடிக்கடி அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கல? சார் இல்லை சார், அது எல்லாமே பொய் சார். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். அந்த டிடெக்டிவ் ஷிவ் அவனோட அக்கௌண்ட்டுக்கு நீ பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அது எதுக்கு? ஷிவா? அதாவது ஆமா சொல்லு, ஷிவ், பிரைவேட் டிடெக்டிவ் ஷிவ். அவங்கிட்ட தானே நீ பணம் கொடுத்துருக்க நீதாவை க்ளோஸா வாட்ச் பண்றதுக்கு. அவ எங்க போறா, யாரை பாக்குறா, என்னென்ன பண்றான்னு தெரிஞ்சுக்க. எங்களுக்கு எஸ் ஆர் நோன்ற பதில மட்டும் சொல்லு. அப்புறம் ஷிவோட ஃபோன்ல இருந்து எல்லா டேட்டாவும் கிடைச்சிருச்சு. கடைசியா உங்ககிட்ட தான் அவன் பேசியிருக்கான். சார், தேவையில்லாமல் என் கிளைண்ட்டை சந்தேகப்படுறீங்க. என்னைக்கு நீதாவை கொலை பண்ணாங்களோ அந்த நேரத்தில் வாயு சார் ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருந்தார். நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் பாருங்க. என்ன வக்கீல் சார், என்ன காட்டுறீங்க நீங்க? இந்த மாதிரி புரியாத ஸ்டேட்மெண்ட் நாங்களும் நிறைய உங்களுக்கு காட்ட முடியும். இதெல்லாம் நீங்க உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. அபிஜித், வக்கீல் சார் எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்காரு. ஸ்டேட்மெண்ட்டை கையோட எடுத்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு நல்லா தெரியும் வாயு கிட்ட நாம நீதாவோட கொலைகேச பத்தி விசாரிப்போம்னு தெரிஞ்சே வந்திருக்காரு. எதுக்கு நீங்க தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க வக்கீல் சார்? ஏன்னா நாங்க இன்னும் உங்க கிளைண்ட்டை கொலைகாரன்னு சொல்லவே இல்லையே. வக்கீல் சார், நீங்க வேற எதேதோ சொல்றீங்க சார். அது சார், நான் ஒத்துக்கிறேன் சார். நான் ஷிவை ஹையர் பண்ணது உண்மைதான், பணமும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஆனா சார், தயவு செய்து நான் சொல்றதை நம்புங்க. நான் என்னோட ஒய்ஃபை அடிச்சதும் இல்லை, அவளை நான் கொல்லவும் இல்லை. கடைசியா ஷிவ் கிட்ட அப்படி என்னதான் பேசுறேன் சார், என்கிட்ட அதுக்கான ரெக்கார்டிங் இருக்கு. ஏன்னா இவர்கிட்ட நான் சொன்ன என்ன பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு. கேளுங்க. மிஸ்டர் வாயு, நீங்க உடனே வந்து என்ன சந்திக்கிறீங்களா? என்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு அண்ட் உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு சார். அதுக்கப்புறம் நான் அவனை காண்டாக்ட் பண்ண பல தடவை முயற்சி பண்ணேன். ஆனால் அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துருச்சு. இந்த விஷயத்தை ஏன் நீ அப்பவே போலீஸ் கிட்ட சொல்லு? சார் சார் ஆக்சுவலி அந்த நேரத்தில் நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். இப்படி கூட இருந்திருக்கலாம்ல, உன்னை பற்றி அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். அதனால தான் உன்னை உருட்டி மிரட்டி இந்த ரெக்கார்டிங்கை பண்ண வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அவனை கொண்டுட்டு அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் இருக்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவன் பாடியை மறைச்சி வச்சிருக்க, அப்படி தானே? சும்மா தேவையில்லாமல் கதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. சாலிடான எவிடன்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. சும்மா கடுப்பேற்றுற விஷயம்லாம் எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு எவிடன்ஸ் தானே வேணும். கூடிய சீக்கிரமே நீங்க கேட்குற அந்த எவிடன்ஸை உங்க கையில் கொடுக்குறோம். இப்போதைக்கு நீங்க 2 பேரும் கிளம்பலாம். தேங்க்யூ. வாங்க சார். இவனுங்களை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. 2 பேர்ல யாரோ ஒருத்தன் போய் சொல்றான் சார். ஒன்னு வாயு, இன்னொன்னு வீர். சார், இதை வாயு தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஷிவோடு தான் அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். வேற யாரையும் மாட்டி விட பார்க்கறான். சார், அந்த கொலைகாரன் வீரா கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? ஏன்னா அவனும் நீதாவை விரும்பினானே. நீங்க அப்படி யோசிக்க மாட்டீங்க. கொலைகாரன் கஜேந்திரனா கூட இருக்கலாமே. அந்த கோச் அவன் ஒன் சைடா நீத்துவை லவ் பண்ணிட்டு இருந்தான்ல. சார், இதை வாயு தான் கண்டிப்பா பண்ணியிருக்கணும். சார், நீங்க நீதா உடம்புல இருக்கிற காயத்தை பாத்தீங்கல்ல? டாக்டர் சலோகே கூட சொன்னாருல்ல, யாரோ தினமும் அவளை போட்டு அடிச்சிருக்காங்கன்னு. தினமும் டார்ச்சர். சார், வாயு தான் இதை பண்ணியிருக்கான். வீர் என்ன சொன்னானா, நீதா அவங்கிட்ட எப்பவுமே சொன்னது இல்லையா,
வாயு அவளை அடிச்சு டார்ச்சர் பண்ணதா? சார் சார் பொண்ணுங்க அந்த மாதிரி விஷயத்த ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க சார். எனக்கு நல்லா தெரியும், என் பக்கத்து வீட்டில் ஒரு கேஸ் இருக்கு. புரியுது பூர்வி, ஆனா எவிடன்ஸ் தேவையில்ல. வாயுக்கு எதிராக சாலிடா நம்ம கிட்ட எவிடன்ஸே கிடையாது. பூர்வி, நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் பூர்வி. வேணா நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, சார் கிட்ட கேளு. பாரு, ஒருவேளை ரிலாக்ஸேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நீ போயிட்டு வா. உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? இந்த மாதிரி எவ்வளவு பண்ணுவாளா சொல்லு. சும்மாவே விட போறது இல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அழுதுட்டு இருக்க போறீங்க? இந்த விஷயத்துல நீங்க தனியா தான் போராடணும். இன்னும் எவ்வளவு நாள் இப்படி அடி வாங்கி சாக போறீங்க? எவ்வளவு கொடூரமா அடிச்சிருக்கான். ஒரு ஆம்பளை இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்க முடியுமா? இல்ல இல்ல, அவரு நடிக்கல. அது அவரு என்ன அடிக்கும் போது நான் அந்த தப்பிக்கிறதுக்காக கையை மேல தூக்குனேன். அதான் அப்பதான் இந்த மாதிரி அடிபட்டுடுச்சு. இனிமே இந்த காயங்களை மூடி மறைச்ச பிரயோஜனம் இல்ல. தைரியமா போராடுங்க. அவனை எதிர்த்து நில்லுங்க. நாளைக்கு காலையில ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அவனுக்கு எதிரா. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? என்னால எப்படிங்க என் புருஷனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? என்னால அவரை விட்டுட்டுல போக முடியாது. ஏன் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லா அடி வாங்கி சாக போற, அப்படித்தானே? அம்மா அம்மா வாப்பா. என் புள்ள சின்ன பையன். இப்ப இவனை கூட்டிட்டு எங்க போவ, என்ன பண்ணுவ? யார் எனக்கு ஆதரவு கொடுப்பா? எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியில ஓடிலாம் நினைக்கிறேனோ அப்பெல்லாம் இவனோட எதிர்காலம் தான் என்ன தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கு. இவன் நிலைமை என்ன ஆகும்? காசு பண்ணதுக்கு நான் எங்க போவேன்? இவனை பத்தின கவலை மட்டும் இல்லாம இருந்திருந்தா நான் எப்பவும் என் புருஷனை விட்டுட்டு ஓடி போயிருப்பேன். இவ்வளவு பெரிய கொடுமை இல்லை நான் அனுபவிச்சிருக்கவே மாட்டேன். அது அடிக்கும் போது நான் தப்பிக்கிறதுக்காக கைய மேல தூக்குனேன். அப்பதான் இவ்வளவு பலமா அடிபட்டுடுச்சு. நீதாக்கு வீர் கூட அஃபேர் இருந்திருக்கு. அவ வாயு கூட ஆஸ்திரேலியா போலான்னு நினைச்சிட்டு இருந்தா. அப்படின்னா வாயுவோட கொடுமையெல்லாம் அவையே தாங்கிக்கிட்டா. ஒருவேளை இந்த காயங்களோட அடையாளம் அடித்தடியால ஏற்படாம இருந்திருந்தா, வேற ஏதாவது காரணமா இருந்தா? சலங்கே சார்,
எனக்கு உங்களை உடனே பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு, என்ன விஷயம்? சார் நான் இவ்வளோ நாள் என்ன நினைச்சேன்னா வாயு தான் நீட்டாவை அடிச்சு டார்ச்சர் பண்ணான்னு. ஸோ அதனால ஹியூமன் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல அவ தன்னோட கையை முன்னாடி கொண்டு வந்திருக்கணும்ல தன்னை காப்பாத்திக்க. அப்போ அடிப்பட்ட காயங்கள் இங்கே தானே இருக்கணும், வினிதா கையில இருக்க மாதிரி. ரைட். ஆனா சார் நீதா கையில இருக்கிற அடையாளம் அவளோட விரல்ல, அவ இடுப்புல, அப்புறம் அவளோட கால்லயும் இருக்கு. அப்படின்னா அவளோட இந்த காயங்கள்லாம் கிரிக்கெட் கிரவுண்ட் பிட்ச்ல நடந்திருக்கலாம்ல. ரைட் பூர்வி, நீ சொன்ன பாயிண்ட் 100% கரெக்ட். எனக்கு என்ன தோணுதுன்னா இவளுக்கு இந்த காயம்லாம் பாலால தான் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த நிஷா மாடலிங் பண்ணிக்கிட்டு இருந்தால, அப்போ அப்படின்னா அவ தன்னுடைய காயம்பட்ட அடையாளங்களை வினிகரை வச்சு மறைச்சிருக்கா போல இருக்கு. சார் ஒரு ஃபேவர். சொல்லு. 1 minute சார். இதை இன்னொரு தடவை செக் பண்ணுங்க. சார் புரியாத புதிரை உடைச்சாச்சு. ஓடுங்கப்பா. சொல்லு பூர்வி, என்ன ஆச்சு? பங்கஜ் நீ ஏன் முன்னாடி வா. அடடா பூர்வி, நீ பங்கஜை இப்ப எதுவும் பண்ண போறது இல்லல? இல்ல. பூர்வி என்னது இது? சார் அவ என்ன பண்றா? என்ன விஷயம் பூர்வி? சார் நீதாவோட உடம்புல எந்தவித டிஃபென்சிவ் இன்ஜுரிஸும் இல்ல. அட என்னப்பா நீ, எனக்கு நீ சொல்றது எதுவும் புரியலம்மா. நீங்க இப்ப என்னதான் சொல்ல வர? சார் நீதாக்கு ஏற்பட்ட காயம் எல்லாமே அவ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஏற்பட்டது இல்ல, அதெல்லாம் பால் பட்டதுனால. வாலா? சார் இங்க பாருங்க. அபிஷேக், ஸ்மிருதி, வைபவ், இவங்கெல்லாம் யாரு? சார் இவங்கெல்லாம் கிரிக்கெட்டர்ஸ். ஃபாஸ்ட் பாலால தான் இவங்க மரணம் ஏற்பட்டிருக்கு, அதுவும் தலையில பட்டதுனால. இந்த ரிப்போர்ட்ஸை நான் ஏற்கனவே சலோங்கி கிட்ட காட்டிட்டேன். அவர்கிட்டயும் கேட்டேன் நீதா விஷயத்துல இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சான்னு. அவர் என்ன சொன்னாரு? சார் சலோங்கி சாரும் இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா பால் பட்டதுனால என்ன வேணா நடக்குமா, பிரெயின் டேமேஜ், ஸ்பைனல் இன்ஜுரி, என்ன வேணா, செகண்ட்ஸ்ல செத்து போயிடுவாங்களாம். அது தலையில அடிப்பட்ட விஷயம் தானே. இந்த ஐடியா எங்க இருந்து வந்தது? சார் அந்த உடைஞ்சு போன ஹெல்மெட் சார். அது சரி. இப்போ ஹெல்மெட் உடஞ்சு போன காரணத்தினால தான் நீட்டா நேற்று நைட் வரைக்கும் ஹெல்மெட் இல்லாமலே கிரிக்கெட் விளையாடிக்கா. அப்புறம் பால் தலையில பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் அவ செஞ்ச வேலையா தான் இருக்கும். நீங்க என்ன சார் பண்றீங்க? என்ன பண்றீங்க நீங்க? சார் பாருங்க, நான் எந்த தப்புமே பண்ணல. எதுக்கு விலக மாட்டீங்க? நீ கொலை பண்ணிருக்க, நீட்டாவை கொலை பண்ணிருக்க. அப்ப விலங்க மாட்டி தானடா ஆகணும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீ தான் என்னோட ஃபேவரட் பிளேயர்னு. உங்க ஃபேவரட் ஸ்டூடெண்ட், அதனால தானே அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கோச் கொடுத்தீங்க. ஹெல்மெட் போடாமலே ப்ராக்டிஸ் பண்ண சொன்னீங்க. பால் எரிஞ்சு கொண்டு இருக்க. அப்புறம் அவங்க செத்ததுக்கு அப்புறம் தலையை தனியா வெட்டி அவளை மறைச்சு வச்சுட்டு பொட்டிக்கல. இல்ல சார், வேலை முடிஞ்சது யாருக்கும் சந்தேகம் வராதுல்ல? என்ன நீங்க எல்லாரும் பொய்யான கதையை சொல்லி என்ன மாட்டி விட பாக்குறீங்க. இதெல்லாம் உண்மை நிரூபிக்க உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க. ஓகே டன், அதுவும் கிடைச்சிரும். நீங்க எல்லாரும் அங்கங்க போறீங்க. அது என்னோட அகாடமி, என்ன மீறி நீங்க எதுவும் செய்ய முடியாது. நிலுங்க. உன்னோட அகாடமியா? இது எப்படி உன்னோட அகாடமியா மாறிச்சு? நீ இந்த இடத்துல வெறும் கோச், அவ்வளவுதான். நீ கேட்ட எவிடன்ஸ் இங்க இருக்குப்பா. போட்டோ பார்த்த உடனே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பிச்சோட ஒரு நல்ல இடம் கிடைக்காது நீதாவோட உண்மையை மறைக்கிறதுக்கு. உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இதுல இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு இதுல குத்தத்தை ஒத்துக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. ஆமா சார், நான் தான் நீதாவை கொன்னேன். ஆனா நான் அவளை கொல்லணும்னு நினைக்கல. அவன் என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்டா இருந்தா. ஹெல்மெட் உடைஞ்சு போச்சு, வேற ஹெல்மெட் எடுத்துட்டு வரவா? இல்ல தேவையே இல்லை. ஹெல்மெட் இல்லாம விளையாட கத்துக்க.
ஆனா சார் அடிபட்டுடுச்சுன்னா பெரிய ஆபத்து சார். ஆபத்தான விளையாட்டு தான், ஆனா வேகமான பால் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அதையும் கத்துக்கணும்ல. ஒன்னும் ஆகாது, விளையாடு. நான் நினைச்சேன் என் மொத்த கேரியரும் நாசமா போயிடும்னு. ஆனா நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தானே, அப்புறம் எதுக்கு பாடியை மூடி மறைக்க ட்ரை பண்ண? யார் ஒத்துக்குவாங்க அது வெறும் ஆக்சிடென்ட்னு? யாரு தான் நம்புவாங்க? தலையை தனியா வெட்டி எதுக்குடா மூடி மறைச்சு வச்ச? நேதாவோட தலையில பால் பட்டுச்சு. அப்புறம் அந்த பால் பட்ட அடையாளம் எப்பயுமே அவ தலையிலே இருக்கும். கிடைச்சா நான் மாட்டிப்பேன், அதான் கழுத்து அறுத்துட்டேன். தலையை குழி தோண்டி புதைச்சிட்டேன். சிவ நீ எதுக்காக கொன்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷிவுக்கும் வீருக்கும் சண்டை வந்துருச்சு. அப்போ ஷிவ் நேதாவை வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கான். அந்த விஷயம் எனக்கும் நல்லா தெரியும். சரி, நான் என்ன நினைச்சேன்னா, யாராவது என்னை பார்த்துருந்தாங்கன்னா, ஆனால் நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன், நடந்தது நிஜமாவே ஒரு ஆக்சிடென்ட் தான். நான் வேணும்னா அவளை கொல்லவே இல்லை. ஆனா சிவோட கொலை நீ வேணும் தானே செஞ்சிருக்க. ரெண்டு குத்தங்களை செஞ்சிருக்க நீ. உன் ஜட்மெண்ட்டை கோர்ட் சொல்லுண்டா. வாங்க, கம் கம் கம். இன்னிலேருந்து நீங்களும் உங்க பையனும் இங்கே தான் இருக்கணும், என்னோட வீட்டில் ஏன் கூட. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை. நான் இப்போ உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நீங்க நன்றி சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நான் இப்போ என்னெல்லாம் பண்றேனோ அதெல்லாம் எனக்காக தான் பண்றேன். உங்களுக்காகவா? அப்படின்னா நான் இந்த வீட்டில் தனியாக தான் இருக்கேன், தனியாகவே இருக்கேன். இப்போ நீங்கள் வந்துட்டீங்கல்ல, எனக்கும் ஒரு கம்பெனியாக இருக்கும்ல. இன்னிலேருந்து யாரும் உங்களை அடிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பையனோட எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை.